நீ யார் யாரையோ பிளானிங் கமிஷனில் மெம்பராக போடுறீங்க. நான் ஒரு எக்கனாமிஸ்ட், உலகம் அறிந்த ஒரு பொருளாதார வல்லுனர். த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ருப்பீஸ் என்கிற புத்தகம் அன்னைக்கு எல்லோராலும் ஒரு வேத நூல் மாதிரி கையில் எடுத்து பேசப்பட்ட நூல், அவர் எழுதிய ஆய்வு நூல். அந்த அளவுக்கு அவர் ஒரு பொருளியல் அறிஞர். ஆனால் அவர் பிளானிங் கமிஷனில் மெம்பராக போடலை. அம்பேத்கருக்கு அதில் கோபம். நேருகிட்ட நேரடியாக இதை பற்றி அவர் பேசியிருக்கிறார். கோட் ஆஃப் இந்து பில் அதை கொண்டு வந்து டிஸ்கஷனுக்கு எடுத்துக்க சொல்லி பலமுறை அவர் போய் பேசுகிறார். அவர் கேபினெட் அமைச்சர். ஆனால் அவரால் அது டிஸ்கஷனுக்கே எடுத்துக்க முடியல. அந்த அளவுக்கு நெருக்கடி காங்கிரஸுக்குள்ள. தி கோட் ஆஃப் இந்து பில் என்னன்னா ஈக்குவாலிட்டி பற்றி பேசுது. கோட் ஆஃப் இந்து பில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி பேசுது. அதான் ரொம்ப முக்கியமானது. பெண்களுக்கு சொத்துரிமை, பெண்களுக்கு எல்லா விதமான உரிமைகளும் உண்டு என்பதை பேசுகிற ஒரு சட்ட மசோதா தான் கோட் ஆஃப் இந்து பில். அதை டிஸ்கஷனுக்கே எடுத்துக்கல ஜவஹர்லால் நேரு. அவரால் முடியல. ஓபிசிக்கு ஒரு கமிஷன் அமைக்கணும். எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தியாச்சு. ஓபிசியுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன, நாடு முழுக்க அதை ஆய்வு பண்ணணும். அதுக்கு ஒரு கமிஷன் போடுங்க. தொடர்ந்து வலியுறுத்துறார். அந்த கமிஷன் போடலை. இதெல்லாம் தான் காரணம். அவர் ரிசைன்மெண்ட் வெளியே வர்றார். அப்படி ஜவஹர்லால் நேருவோடு கடுமையாக முரண்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் நேரு அவர்களோடு ஒரு புள்ளியில் உடன்படுகிறார். அதுதான் செக்யூலரிசம். காந்தி, நேரு, அம்பேத்கர் 3 பேரும் ஒரு புள்ளியில் உடன்படுகிறார்கள் என்றால் அந்த புள்ளிதான் தோழர்களே மதசார்பின்மை என்கிற புள்ளி. அதுதான் இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டியது. செக்யூலர் இந்தியா இஸ் மை இந்தியா. எது என்னுடைய இந்தியா? செக்யூலர் இந்தியா இஸ் மை இந்தியா. இந்த கோட்பாட்டு தெளிவெல்லாம் ஊடகத்தளத்தில் இருப்பவர்களுக்கும் தேவைப்படுகிறது. இந்த புரிதல் எல்லாம் தேவைப்படுகிறது. சும்மா காங்கிரஸ் ஆதரிக்கிறோம், சும்மா பிஜேபி ஆதரிக்கிறோங்கிற வெறும் பதவிக்காக ஆதரிக்கிறோம், பதவிக்காக எதிர்க்கிறோம் என்கிற நிலைப்பாடு உள்ளவர்களோடு இதை நாம் பேச முடியாது. கோட்பாட்டு தெளிவுள்ளவர்களோடு தான் இதை பேச முடியும். ஆகவே ஊடகத்தளத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் முக்தாற்ற அறச்சீற்றம் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அந்த அறச்சீற்றம், அறம் என்பது என்ன? அதுதான் நேர்மை. அறம் என்பது என்ன? அதுதான் வாய்மை. அறம் என்பது ஒரு மதத்தின் கோட்பாடு அல்ல, மனிதகுலத்தின் வாழ்வியல். அது நேர்மையும் வாய்மையும் தான் மனிதகுலத்தின் வாழ்வியலுக்கான அடிப்படைகள். அந்த அடிப்படையை ஆதாரமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு ஊடகமாக மை இந்தியா செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய விழைவு.